வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இந்த வருஷம் நியூக்ளியர் டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி இதை கெஸ் பண்ணாமல் ஏஐ உதவியோடு பண்ணியிருக்கோம். இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின் பைண்டிங் எனர்ஜிலேருந்து மோஸ்ட் ப்ராபபிளி கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. அதில் உள்ள சாம்பிள் கொஷின்ஸை இந்த வீடியோவில் சால்வ் பண்ணிடலாம். Mass of lithium nucleus is 0.042 U less than the nucleon mass ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ less than கொடுத்துட்டாலே இது mass defect. இது டைரெக்டாக மாஸ்ன்னு எடுத்துடக்கூடாது. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணாலும் பத்தாது, பெர் நியூக்ளியானுக்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கூடிய டேட்டா டெல்எம் 0.042 யூனிட்ஸு. நமக்கு தெரியும் ஒரு ஏஎம்யூ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பை சி ஸ்கொயர். இது மாஸ்லேயே கன்வெர்ட் பண்ணுறது. ஏஎம்ங்கிற மாஸ் யூனிட்டை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் மாஸ்லேயே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எனர்ஜி ஈக்குவல்னா டினாமினேட்டில் சி ஸ்கொயர் மட்டும் வராது. ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், 0.042 இன்ட்டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பை சி ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 39.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பை சி ஸ்கொயர்னு வருது. பைண்டிங் எனர்ஜி ஃபார்முலா என்ன, டெல்எம் இன்ட்டு சி ஸ்கொயர்டு. அப்போ 31.1 பை சி ஸ்கொயர்டு ஆல்ரெடி டெல்எம்மில் உள்ளது இன்ட்டு சி ஸ்கொயர்டு. இதை கட் பண்ணிட்டா நமக்கு 39.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கிடச்சிருது. இப்போ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் இபிஎன் கால்குலேட் பண்ணணும். அப்போ பைண்டிங் எனர்ஜி எத்தனை நியூக்ளியான் லித்தியமில் இருக்குது, 7 இருக்குது. அப்போ ஒரு நியூக்ளியானுக்கு என்ன பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னனால டிவைடட் பை 7 பண்ணிக்கிறோம். 39.1 டிவைடட் பை 7 பண்ணோம்னா 5.589 வருது. அப்ராக்சிமேட்டாக 5.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. ஆப்ஷன் பி கரெக்டு. இதே பைண்டிங் எனர்ஜியில் மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துட்றாங்க, மாஸ் ஆஃப் நியூட்ரானும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஹீலியம் நியூக்ளியஸோட மாசு டோட்டலாக தனித்தனியாக நியூக்ளியானுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, நியூக்ளியஸோட டோட்டல் மாஸும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பைண்டிங் எனர்ஜி மட்டும் கேட்டிருக்காங்க டைரெக்டாக. ஸோ இங்கே பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்லாம் கேட்காம பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமில் டெல்எம் டைரெக்டாக இருந்துச்சு மாஸ் டிஃபெக்ட்டு. இங்கே மாஸ் டிஃபெக்ட் கொடுக்கல, நம்ம தான் மாஸ் டிஃபெக்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ மாஸ் டிஃபெக்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம், கான்ஸ்டியூண்ட் உள்ள புரோட்டான் நியூட்ரானுக்கு என்ன மாஸுங்கிறத தனியாக எடுத்துகிட்டு மைனஸ் நியூக்ளியான் மாஸ் பார்த்தோம்னா நமக்கு மாஸ் டிஃபெக்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குது, ஹீலியமில் 2 இருக்குது. 2 இன்ட்டு 1.073. இப்போ புரோட்டானோட டோட்டல் மாஸ் கிடச்சிருச்சு. ப்ளஸ் 2 இன்ட்டு எத்தனை புரோட்டான், 2 புரோட்டானால 2 இன்ட்டு 1.0087. இப்போ நியூட்ரானோட டோட்டல் மாஸ் கிடச்சிருச்சு. இந்த டோட்டல் மாஸ்லேருந்து நியூக்ளியஸ் மாஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், மாஸ் டிஃபெக்ட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.0305 யூனிட்ஸு. லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ண மாதிரியே இதை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.035 இன்ட்டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு பை சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு டெல்எம் இன்ட்டு சி ஸ்கொயர். டெல்எம்மில் உள்ள டேட்டா அப்படி எழுதிக்கிறேன். 0305 இன்ட்டு 931.5 பை சி ஸ்கொயர். டெல்எம்மில் இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் ஒரு சி ஸ்கொயர் வந்திருக்கு, மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணால் 28.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் மாஸ் டிஃபெக்ட் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இங்கே மாஸ் டிஃபெக்ட் ஒரு ஸ்டெப்பு நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணுற மாதிரி புக்கில் டைரெக்டாக உள்ள ஈக்குவேஷன் தான். ஆனால் அதை நமக்கு கொஷினாக கேட்கும் போது ஆப்ஷன்ஸோடு சேர்ந்து பார்க்கும் போது தப்பு பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த கொஷின் பாருங்கள், திரும்பவும் பைண்டிங் எனர்ஜிலேருந்து தான். ஸோ
ஒரு நியூக்ளியஸ் என்னன்னு கொடுத்துட்டு அதோட டோட்டல் மாஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து நியூக்ளியஸோட மாசு. அப்புறம் மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் எப்படி புக்கில் இருக்கோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பைண்டிங் எனர்ஜியை எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. ஸோ மாஸ் டிஃபெக்ட் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? del m எப்படி எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் புரோட்டான் இல்லையா, அப்படின்னா z இன்ட்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். நம்பர் ஆஃப் நியூட்ரான் எப்படி தெரியும்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் போட்டால் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிடும் இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் போடுவீங்க. மைனஸ் நியூக்ளியஸ் மாஸ் எழுதுவீங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைண்டிங் எனர்ஜிக்கு எப்படி எழுதலாம்? அப்போ ZMPயில் உங்களுக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் புரோட்டான் கிடச்சிரும் ப்ளஸ் A மைனஸ் Zல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான் கிடைக்குது. அதை வந்து நியூட்ரான் மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் மாஸ் ஆஃப் நியூட்ரான் கிடச்சிருது. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டியூட்டிவ் எலமெண்ட்டோட டோட்டல் மாஸ் கிடச்சிருது மைனஸ் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இங்கே A, Zன்னு கொடுத்தனா அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ எழுதிட்டா உங்களுக்கு இது del m கிடச்சிருது. ஸோ del m கிடச்சிருச்சு. பைண்டிங் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? B = del m இன்ட்டு C². அப்போ இந்த டேர்மு இன்ட்டு C² பண்ணால் இதுதான் ஃபார்முலா. இது புக்கில் டைரெக்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். இது எப்படி வந்துச்சுங்கிறத ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் இந்த கொஷின் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். Thank you for watching.